ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை 5 மாதம் கண்ணின் மணி போல நம்மை பாதுகாத்தார். ஆமென். அவர் நம்மோடு இருந்ததனால நமக்கு எதிரிட்டு வந்த சத்துருக்களை கர்த்தர் நமக்காக ஜெயித்து கொடுத்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 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 ஆமென். அடுத்ததாக இந்த பாட்டு புத்தகத்துல 263வது பாடல், நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உன் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம், வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் நமக்கு கரங்களினாலே நீ நிறைவேற்றி கொடுக்க போகிறீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அநேக விதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அதை நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் மாறிடார், அவர் நிச்சயமாக நமக்கு செய்து கொடுப்பார். இந்த பாடலை பாடி உற்சாகமாக இந்த காலையில கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி, சிறு பிள்ளை எல்லாரும் நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி பாடணும். ஹல்லேலூயா. ஆமென். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இங்கு நிறைவேற்றி நீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தே, மாறாமல் எப்போது காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியோ புகழ்ச்சியோ மாற்றினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பக்கத்துல கையை குறிச்சு சொல்லுங்க, வெட்கப்பட்ட தேசத்துல கர்த்தர் உங்களை புகழ்ச்சியா வைக்க போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ
அந்த இடத்துல கர்த்தர் என்னை புகழ்ச்சியா வைக்க போகிறார். ஹalleluya, ஆமென், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். என்னை கைவிடாமல், என்னை விலகிடாமல், நெருங்கின பாதையிலும் என் கூடவே இருக்கிறீர். ஹalleluya, ஹalleluya. அவர் விசாலமா இருக்கும் போது இல்ல, நல்ல சந்தோஷமா இருக்கிறது மாத்திரம் இல்ல என் கூட இருக்க மாட்டாரு, நான் நெருக்கத்துல இருக்கும் பொழுதும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நெருக்கத்தின் நேரத்துல கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது தான் அவருடைய கிருபை நமக்கு தெரியும். ஹalleluya. ஆமென். ஆகார் நெருக்கத்துல இருக்கும் போது தான் கர்த்தரை நோக்கி பார்த்தா, அப்பதான் அவருக்கு பேர் வச்சா, நீர் என்னை காண்கின்ற தேவன். ஹalleluya. அவர் நல்ல சந்தோஷமா ஆபிரகாம் வீட்டுல இருக்கும் போது அப்பெல்லாம் அவருக்கு தெரியல, ஆனா நெருக்கம் கடைசி நேரம் ஃபுல் வனாந்திரம், தண்ணிக்கு வாய்ப்பே இல்லை, நான் என்னதான் செய்வேன்னு நினைக்கும் போது அவர் நோக்கி பார்த்தா, அப்போ அவளுக்கு அங்கே வாய்ப்பு, அவளுக்கு கிருபை அங்கே கிடைச்சது. அதனால ஒரு பேர் வச்சா, என்ன பேர் வச்சா? நீர் என்னை காண்கின்ற தேவன். ஹalleluya. அந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா வனாந்திரம், அங்கே வாய்ப்பே கிடையாது, தண்ணிக்கு வாய்ப்பே கிடையாது, ஃபுல் வனாந்திரம், கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் மனிதர்களும் தெரியல. ஆனா அந்த இடத்துல ஒரு ஊற்றை கர்த்தர் உருவாக்கினார். ஹalleluya. இந்த பாடல இன்னொரு வாட்டி கூட நம்ம கைவிடாமல், என்னை விட்டு விலகிடாமல், நெருங்கின பாதையிலும் என் கூடவே இருக்கிறீர். ஹalleluya. நான் வெட்கப்பட்ட இந்த தேசத்துல என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க போகிறீர். ஹalleluya. இந்த பாடல இந்த திரும்ப இந்த 2 வரிகளை பாடி இந்த காலை வேளை கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் உற்சாகமா பாடுங்க. நம்ம வார்த்தையினால எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறோமோ அப்பதான் அது கிரியை செய்யும். ஹalleluya. விசுவாசம் எப்போ பெருகுனா நம்ம அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். நம்ம சில வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம அறிக்கை செய்து கொண்டே இருக்கும்போது தான் விசுவாசம் நமக்குள்ள பெருகும். விசுவாசம் தான் கிரியையே மாறும். ஹalleluya. நம்ம எல்லாம் உற்சாகமா இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கைவிடாமல், விட்டு விலகிடாமல், நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். கைவிடாமல், விட்டு விலகிடாமல், நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இங்கு நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இங்கு நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆகிறீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆகிறீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. 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 ஹalleluya, ஹalleluya. ஆமென். அடுத்ததாக ஒரு பாடல், இந்த பாட்டு புத்தகத்திலே 182வது பாடல். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் என் தேவன் நீர் பரிசுத்தரே, உன் வாக்குகள் பல தந்து என்னை அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர், இனி நீர் மாத்திரமே என் சொந்தமானீர் என்ற பாடல் ஒரு தெரிந்த ஒரு பாடல் தான். காலை வேளையில உற்சாகமாய் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஒரு இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்கிற தேவன் என்று பாடல் சொல்லுகிறது போல நாமும் அநேக துதிகளை ஏறெடுத்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. ஓஹோ, வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தேன், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தேர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உன் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உன் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை
காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமாயின் ஜனம் என்னை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமாயின் ஜனம் என்னை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கண்டு யுத்தம் செய்தீர். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். பாட செய்தீர், துதிக்க செய்தீர், எரிகோவின் வாதில்களை இடிக்க செய்தீர். பாட செய்தீர், துதிக்க செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிர்காலம் இல்லாமல் எங்கி நின்றோம், ஆமென். காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமாயின் ஜனம் என்னை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறையிருப்பை சிறுமாயின் மாற்றி ஜனம் என்னை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. ஓஹோ இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு 3 காரியத்தை குறித்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி என்னென்னா, கர்த்தர் நம்மை நோக்கி பார்ப்பார். அதான் மெசேஜினுடைய தலைப்பு. கர்த்தர் கண்ணு என்னை நோக்கி பார்க்கும். எது பேர் என்னை நோக்கி அவர் நோக்கி ஒரு தரம் பார்த்துட்டாலே நம்ம வாழ்க்கையே மாறிடும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். யாரை கர்த்தர் நோக்கி பார்ப்பார்னா, ஏசாயாவில் 62:2 வாசித்தீங்கன்னா, 66:2 என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன்.
என் வசனத்துக்கு யார் யார் நடுங்குறாங்களோ அவங்கள நான் நோக்கி பார்ப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அவருடைய வசனத்துக்கு நாம் நடுங்கி வாழ வேண்டும். இன்னும் நீங்கள் நீதிமொழி 15:3 வாசித்தீங்கன்னா, கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நோக்கி பார்க்கிறது. நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார், எல்லாரையும் நோக்கி பாரு. அப்போ கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து, அல்லேலூயா. The eyes of the Lord are in every place, keeping watch on the evil and the good. நல்லோரையும் தீயோரையும் அவர் என்ன பண்ணுறாரு? வாட்ச் பண்ணிக்கினே இருக்கிறார். அவர் நோக்கி பார்த்துக்கினே இருக்கிறார். அப்போ அவர் நோக்கி பார்த்தார்னா, இந்த பூமியில் சங்கீதக்காரன் சொல்கிறான், 104 சங்கீதம் 32 வசனத்தை வாசித்தா, அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிரும், அவர் பர்வதங்களை தொட அவைகள் புகையும். அவர் நோக்கி பார்த்தாலே ஒரு அதிசயம் நடக்கும். அல்லேலூயா. நிறைய வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொருவரையும் நோக்கி ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆகார் அவருக்கு ஒரு பேர் வச்சா. என்ன பேர் வச்சா? நீர் என்னை காண்கிற தேவன். ஒரு தீர்க்கதரிசி, மிகாயா தீர்க்கதரிசி, அவன் சாகும்போது ஒரு வார்த்தை சொல்கிறான், கர்த்தர் பார்ப்பார் கேட்பார். நம்மளாம் நினச்சிக்கிறோம் ஆண்டவர் நம்மளை பார்க்குறதில்ல. அருமையான அந்த தாயார் ஒரு சாட்சி சொன்னாங்கன்னா, இரவெல்லாம் அழுதுகினே இருந்தேன், ஆண்டவரே நான் மாத்திரை சாப்பிட மாட்டேன், நான் எனக்கு எதுவுமே இல்லைன்னு அவங்க மனசில் நினச்சி எனக்கு நீங்கள் தான் தோணுன்னு சொன்னேன். என்னை கர்த்தர் எழும்பி நடக்க வைச்சார். இவ்வளோ அதிசயம் பார்த்தீங்களா? அவர் தான் எனக்கு வேறு யாரும் இல்லை அப்படின்னு அவர் யார் நோக்கி பார்க்குறாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. திக்கற்ற சூழ்நிலையில் தேவன் நம்மை பார்த்து கொள்ளுவார். எத்தனை பேர் ஆமென்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒரு திக்கற்ற ஒரு சூழ்நிலை இஸ்ரவேலருக்கு வந்துடுச்சு. ஒரு நாள் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்தீங்களா? அங்கே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டது. சரி, போதும். கர்த்தர் அவனை, எவனை? கிதியோனை. கர்த்தர் கிதியோனை நோக்கி பார்த்து, அப்பா நீ உங்களுக்கு இருக்கிற பலத்தோடு என்ன பண்ண? போ. நீ என்ன பண்ணுவ? இஸ்ரவேலை மீதியானுடைய கைக்கு என்ன பண்ணுவ? நீங்களாக்கி ரட்சிப்பாய். அல்லேலூயா. அப்போ நோக்கி பார் அப்படின்றது ஆங்கிலத்தில் அப்படி சொல்லப்படுது. The Lord turned to him and said, turn to him, திரும்பி பார்க்கிறார். அப்படியே பார்த்து turn to him, அவர் சொல்றாரு, go in this might of yours, உன் பலத்தோடு நீ என்ன பண்ண? போ. ஏன்னா அந்த நாட்களிலே இஸ்ரவேலர் பொல்லாங்கானதை செய்தார்கள் என்று அந்த 1ஆம் வசனம் சொல்லுது. இஸ்ரவேலருக்கு ஒரு தலைவன் இல்லாதனால, அதுக்கு முன்னாடி மோசே இருந்தார், நடத்தினார், அப்புறம் யோசுவா இருந்தார், நடத்தினார், அவங்கெல்லாம் போயிட்ட பிறகு இந்த நியாயாதிபதி காலத்தில் தலைவனே இல்லை. இந்த ஜனங்க மனம் போல பொல்லாப்பானதை கர்த்தருக்கு விரோதமாய் செய்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அப்போ பொல்லாப்பானதை அவர்கள் செய்ததுனால ஆண்டவர் பார்த்தாரு, இவ்வளோ திமிர போகிறீங்களா, சரி உங்களுக்கு ஒரு வேட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு? 7 வருஷம் என்ன பண்ணிட்டாரு? மீதியானியருடைய கையில் ஒப்பு கொடுத்துட்டார். எத்தனை வருஷம்? 7 வருஷம் மீதியானர் கையில் ஒப்பு கொடுத்துட்றேன்னு ஒத்துட்டார். நம்ம கூட வாழ்க்கையில் கர்த்தர் என்ன பார்க்கல, நான் இஷ்டம் போல் எங்கன்னா ஓடுவேன், ஆராதனைக்கு போனால் போவேன், இல்லைன்னா என் வேலையை பார்த்துட்டு போவேன்னு சொல்லிட்டு போயிருந்தேன்னா கர்த்தர் கொஞ்ச நாள் அமைதியாக இருப்பார்.
உடனே ஒருத்தர் கையில் ஒப்பு கொடுத்துருவார். அந்த மீதியானியர் என்ன செய்தார்கள் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களை சிறுமைப்படுத்தினார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்க வாழ முடியல. அவங்க வீட்டெல்லாம் பிச்சு போட்டானுங்க, வந்து அவங்க வீட்டெல்லாம் இடித்து தள்ளுறானுங்க. இந்த ஜனங்க போய் எங்கே வாழறாங்க தெரியுமா? குகைகளிலேயும் கெபிகளிலேயும் போய் என்ன பண்ணுறாங்க, அவங்க போயிட்டு அடைக்கலம் புகுந்துடுறாங்க. வீட்டில் வாழ முடியல. சரி, அங்கே இருந்துக்குன்னு ஏதாவது கொஞ்சம் விதையை விதைச்சாங்கன்னா ஒரு குரூப் அப்படியே வரும். மீதியானியர் அவனோடு கூட கொஞ்சம் ஒரு சிலர் ஏராளமான கூட்டம் வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, பிச்சு போட்டு நாசம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்களுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் தடுத்தார்கள். பிசாசு இன்றைக்கி அநேகருடைய ஆசீர்வாதம். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஆண்டவர் என்னை நோக்கி பார்க்கலன்ற கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம பயப்படாமல் நம்ம மனம் போல் ஓடிக்கிட்டு இருந்தோம்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா இப்படி தான் ஒப்பு கொடுத்துருவார், சத்துரு கையில் ஒப்பு கொடுத்துருவார். ஆண்டவருடைய வசனத்துக்கு நாம் நடுங்குகிறவர்களாக இருந்தாக்கா அவர் நோக்கி பார்ப்பார். இவங்களுடைய கூக்குரல் மிகவும் பயங்கரமாக இருந்ததுனால கர்த்தர் பார்த்தாரு. இப்போ ஒருத்தனை நோக்கி பார்த்தார். யார் அவர்? கிதியோனை நோக்கி பார்த்தார். கிதியோனை குறித்து அங்கே நீங்கள் வாசித்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான்னா, நம்மளை இவ்வளோ இந்த மீதியானியர் ரொம்ப சிறுமைப்படுத்திட்டாங்க, அவங்களுக்கு தெரியாமல் என்ன பண்ணோம், போர் அடிச்சுன்னு இருக்கிறான். கோதுமையை என்ன பண்ணுறான், போர் அடிச்சுன்னு ராத்திரி வேலையில், அது கூட யாருக்கும் தெரியாமல் அவன் அடிக்கிற நேரத்தில் ஒரு தேவ தூதன் வந்து உட்கார்றார். அவனை பார்த்து கேட்குறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். உடனே அவன் சொல்கிறான், கர்த்தர் எங்களுக்கு கூட இருந்தாங்க, ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது புலம்புறான். அப்போ அங்கே அந்த தேவதூதன் சொல்கிறான், அப்போ தான் சொல்கிறான், கர்த்தர் அவனை உற்று நோக்கி பார்த்து சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நான் உன்னோடு கூட உன்னை அனுப்புகிறவர் அல்லவா. ஆண்டவர் சொல்கிறேன். இன்றைக்கி நாம் ஒவ்வொருவரும் ஒருவேளை அநேக காரியங்களை பார்த்து பயந்து நடுங்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கி கர்த்தர் உன்னை என்னை பார்த்து சொல்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு எந்த அந்தஸ்தும் இல்லை, எனக்கு பட்டம் இல்லை, பதவி இல்லை, எனக்கு ஒரு சரியான வேலை கூட இல்லை, அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கல. உனக்கு இருக்கிற இந்த பலம், உனக்கு என்ன பலம், ஆண்டவர் ஒன்றுமில்லாதது கொண்டு உருவாக்குவார். அவர் தான் ஆண்டவர். ஒன்றுமே இல்லை, எந்த விதமான தகுதியும் எனக்கு இல்லை, தகுதியே இல்லாதவங்களுக்கு ஆண்டவருடைய கிருபை அவங்க மேலே வந்து இறங்கும். ஆமென், அல்லேலூயா. பாருங்கள், அந்த கிதியோனை பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ அப்படின்றார். அப்போ கிதியோன் கூட ஆண்டவர்கிட்ட சில டெஸ்டெல்லாம் வைக்கிறான் எல்லாத்துக்கும் அவர். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல் என்ன பண்ணுவார், மீதியானியரை முறியடிப்பாய். அடித்தானா இல்லையா? ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாய் போகவே போகாது. ஆண்டவர் உனக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தால் அந்த வாக்கு தத்தத்தை நீ அப்படியே பற்றி கொண்டிரு. அந்த வாக்கு தத்தத்தில் அவர் உண்மையுள்ளவராக இருப்பார். அந்த கிதியோனை கொண்டு மீதியானியரை கர்த்தர் என்ன பண்ணார், முறியடித்தார். இஸ்ரவேலரை ஆண்டவர் காப்பாற்றினார். இன்றைக்கி நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க முடியாதபடி பிசாசு அநேக குரூப்பாக சேர்ந்து பிசாசு நம்ம கூட போராடுறவன் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எவ்வளோ பேர் தெரியுமா? துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அந்தகார வல்லமைகள், வானமண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனை, இவ்வளோ பேரை நமக்கு விரோதமாக வரும். அந்த மீதியானியரும் அவனோட கூட நிறைய குரூப்பு சேர்ந்துன்னு வந்த மாதிரி இன்றைக்கி நம்ம ஆசீர்வாதத்தை பிசாசு அவன் தடுத்து நம்மளை சிறுமைப்படுத்தி வைத்திருக்கான். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் நம்முடைய வாழ்க்கையில்
இன்னும் ஒரு வேதம் சொல்கிறபடி நமக்கு ஆண்டவர் அவர் ஐஸ்வர்ய சம்மனர். அவரை அண்டி கொண்ட நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வீட்டில் என்ன இருக்கணும்? 112 சங்கீதத்தில் என்ன சொல்லுது? அவன் வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் நிலைத்திருக்கும். நம்ம ஆசீர்வாதத்தை பிசாசு சத்துருக்கள் அப்படியே வந்து திருடுறான், அழிக்கிறான். ஒரே ஒன்று செய்யணும். நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணோம்? நடுங்கி வாழணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை திட்டவட்டமாக சொல்லுது. 1 சங்கீதத்தை நீங்கள் எடுத்தீங்களா? என்ன சொல்லுதாங்க? துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகள் பரியாசக்காரர் உட்காராமலும், நில்லாமலும், அப்புறம் நடவாமலும், உட்காராமலும். இதை யாருன்னா நம்ம யோசிக்கிறோமா? யாருன்னா நல்லா கிண்டல் பண்ணி பரியாசம் பண்ணி சிரிக்கிறவங்ககிட்ட போய் என்ன சிரிச்சுன்னு வசனத்தை கீழ்பட்டுருமா? துன்மார்க்கன், தேவனை அறியாதவன், அவன் கூட நம்மளுக்கு சிநேகமே தேவையில்லை. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாதே. அவன் தேவனை அறியாதவன், அவன் துன்மார்க்கன். துன்மார்க்கனுடைய சடிதில் என்ன வரும்? ஆபத்து வரும். அந்த துன்மார்க்கனோடு நமக்கு என்ன இருக்கக்கூடாது? சம்மந்தம் இருக்கக்கூடாது. நான் யார்? தேவனுக்கு உரியவன். ஆமென். நான் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவன். தீட்டான ஒன்று எனக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. அந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாது. பாவி இருக்கிற இடத்துல என்னத நிற்காத. பரியாசக்காரன் இருக்கிற இடத்துல உக்காராத. ஐயோ இவன் துஷ்டனா வட்டு அழைக்கிட்டு வந்துரு, எனக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லை. அல்லேலூயா. அப்படி நம்ம விலகி நிற்காம நம்ம ஆண்டவருடைய வசனத்தை என்ன பண்ணோம்? இரவும் பகலும் தியானிக்கிற ஒரு மனுஷன் தான் யார்? பாக்கியவான். போன வாரம் கூட பாசமாக ஒரு கதை சொன்னாங்க. ஒரு அம்மா சும்மா சர்ச்சில் ஆடு ஆடி கட்சியில் வீட்டுக்கு போனாங்க. சும்மா எல்லாம் வச்சு ஒரு பாசு போய் அதுக்குள்ளே என்ன வச்சுட்டு வந்துட்டார்? ஸ்பூன் வச்சுட்டு வந்தார். ஞாபகம் இருக்குதுல்ல? 3 வாரமாக பாசை தான் திட்டுறாங்களாம். ஆனால் அந்த ஸ்பூன் வச்ச இடத்த என்ன பண்ணல அவங்க? பைபிள் எடுத்து படித்தா தானே தெரியும் ஸ்பூன் அங்கே இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அப்படி வேதத்தை தியானிக்கிற ஒரு பிள்ளைகளாய் நாம் இருக்கும்போது நிச்சயமாக சாத்தான் நம்மளை என்ன பண்ண முடியாது? அழிக்கவே முடியாது. நம்ம ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியாது? திருடவே முடியாது. கர்த்தர் உன்னை நோக்கி பார்ப்பார், உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தி வைப்பார். ரெண்டாவதாக, நமக்கு நேரம் அதனால் சுருக்கமாக சொல்லிக்கினே போயிடுறேன். ரெண்டாவது, ஒரு மனுஷனை நோக்கி பார்த்தார். லூக்கா சுவிசேஷத்தில் 22ஆம் அதிகாரம் 61ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். லூக்கா 22:61. சரி. அப்பொழுது கர்த்தர் திரும்பி, and the Lord turned and looked at Peter. The Lord turned and looked at Peter. அப்பொழுது அவர் பேதுருவை என்ன பண்ணாராம்? ஆமாம், திரும்பி பார்த்தார். திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். திரும்பி பார்த்தார். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். இயேசுநாதரை அப்போ அடிக்கிறானுங்க, உதைக்கிறானுங்க, கன்னத்தில் அரையிறானுங்க, எல்லாம் அவரை சித்திரவதைப்படுத்த நேரத்தில் எல்லா சீசனும் என்ன பண்ணிட்டான்? ஓடி போயிட்டான். இந்த ஒரே ஒரு சீசன் என்ன பண்ணுறாரு? பேதுரு. அவர் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு ஒரு மூலையில் உட்காந்து பார்த்துன்னுக்கிறார். இவருக்கும் பயம்தான். உள்ள பயந்துன்னு பார்த்துன்னு இருக்கிற நேரத்தில் டக்குன்னு ஒரு லேடி வந்தாங்க. வந்து என்ன பண்ணா? ஏய், நீ அந்த இயேசுவோட கூட இருந்தேன் தானே அப்படின்னா. உடனே அவர் என்ன சொன்னார்? ஆமாம் நான் சொன்னார்.
இல்லை 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 அவனுக்கு எனக்கு தெரியாது சொல்லிட்டேனா. அதுக்கு முன்னாடி பார்த்தா இந்த பேதுரு என்ன சொன்னதுன்னா, ஆண்டவரே எல்லாம் போயிட்டானுங்களாம் கூட நான் ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் உண்மை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், போகவே மாட்டேன் சொன்னானா இல்லையா. அவன் அவ்வளோ வைராக்கியமாக சொன்ன போது அப்போ ஏசப்பா சொன்னார், டேய் சேவல் கோர்த்துக்கு முன்னால் நீ என்ன பண்ணுவ, 3 தரம் மறுதளிப்படான்ட்டார். இப்போ ரெண்டாவது இன்னொருத்தன் வரான். அவன் ஏய் நீ அது இயேசுவோட கூட இருந்தவன் தானே கேட்குறான். உடனே என்னவான், ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ வேற, நான் எனக்கும் அந்த இயேசுவுக்கும் என்ன எனக்கு தெரியாதுப்பா சொல்லிட்டான். 3வது ஒருத்தன் வந்தான். அவனும் ஒன்று சொல்கிறான், ஏய் நீ இயேசுவோட இருந்து கூட, ஐயோயோ நான் இயேசுவோடு கூட இல்லைன்னு சத்தியம் பண்ணான். அவன் எனக்கு தெரியவே தெரியாது என்ன பண்ணிட்டான் சொல்லிட்டான். சொல்லிவிட்டு இப்போ என்னடா உட்காந்துக்கிறான் ஒரு இடத்துல. அப்போ இயேசு என்ன பண்ணார், அந்த வழி அப்படி போயிட்டு அப்படி அப்படி பார்த்து அந்த ஒரு பார்வை பார்த்தாரு பாரு. உடனே என்ன நடந்து தெரியுமா, அந்த வசனம் கடைசி பாகம் சொல்லுது, கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு என்ன பண்ணறான், நினைவு கூர்ந்து. அருமையான தேவனுடைய நல்ல ஞாபகம், வசனத்தை நம்ம நினைவு கூறணும், அதுதான் தியானம் பண்ணணும். வசனத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு வாழக்கூடாது. இந்த வசனம் இருக்குது, அது வானமும் பூமி என்ன பண்ணணும், ஒழிஞ்சிடானா இது ஒரு நாளும் ஒழிவே ஒழியாது. இது நம்மை நடத்தும், நம்மை உயர்த்தும், நமக்கு எல்லாத்தையும் தரும். இந்த வசனத்தை நம்ம நினைவு கூறுறவர்களாய் நாம் மாற வேண்டும். அவனை கொடுத்து அங்கே வேதம் சொல்லுது, அவன் அந்த நேரத்தில் என்ன பண்ணாலும் தெரியல. இயேசு ஒரு தரம் அப்படி பார்த்தாரு, அவ்வளோதான். உடனே ஒரு நினைவு வந்துச்சு, ஐயோ அன்றைக்கே ஆண்டவர் என் கூட சொன்னார். என்ன சொன்னார், 3 தரம் நீ மறுதளிப்படான்னு சொல்லிட்டாரு. சேவல் கூறத்துக்கு முன்னாடி 3 தரம் என்ன மறுதளிப்பான்னு சொன்னார். அந்த வசனத்தை நினைவு கூர்ந்தாலே அவனுக்கு அப்படியே உடஞ்சி போயிட்டான், உள்ள நொறுங்கி போச்சு. உடனே ஓடி போனான். வெளியே போய் அந்த அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, என்ன சொல்லுது, வெளியே போய் மனம் கசந்து நம்மனா அழுதான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ அன்றைக்கே சொன்னார், எங்கள் அப்பா என்னை பார்த்து சொன்னார், நான் அதை மறந்துட்டேனே. அந்த வசனத்தை அவன் என்ன பண்ணான்னா அப்படியே நினச்சி மனம் கசந்து அழுதான்னு அங்கே சொல்லப்படுது. எதிரி பேர் அந்தமாரி அழுறீங்க, தப்பு பண்ணாத மாதிரி அப்படியே நடிக்கிறாங்க ஒரு சிலர். நாங்கள் தப்பே பண்ணல, நாங்கள் செஞ்சதெல்லாம் கரெக்ட். நீ நடிக்கலாம், ஆனால் அவருக்கு முன்னால் நடிக்கவே முடியாது. அவர் எல்லாத்தையும் நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. நம்ம மனுஷனுக்கு முன்னால் நடிக்கலாம், எவ்வளோ வேணால் நடிச்சிடலாம். சினிமா நடிக்கிறவங்க எவ்வளோ நடிக்கிறானுங்க. ஆனால் அவனுங்களை விட கிறிஸ்தவங்க தான் ரொம்ப நடிக்கிறாங்க. இப்போ அவங்கள காட்டிலும் கிறிஸ்தவங்க ரொம்ப நடிப்பு இப்போ ஜாஸ்தி. ஏன்னா இவங்களுக்கு நல்லா தெரியும் எதை எப்போ சமாளிக்கணும்னு நல்லா தெரியும். இவங்க நூதனமாக பாவம் செய்கிறவங்க. அவன் பாவி, அவன் நடிக்கிறான். ஆனால் நூதனமாக பாவம் செய்கிறவங்க யாருன்னா கிறிஸ்தவங்க தான். அருமையான தேவனுடைய பிள்ளைய, கர்த்தர் உன்னை காண்கிற தேவன், உன்னை பார்த்துக்கினே இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், மிரைய சொல்கிறா பாருங்க, அடிக்கடி சொல்கிறா வந்து, தாத்தா ஒரு கேமரா தான் உன்னை பார்க்குதுன்னு சொன்னீங்கள, ஒரு புயசப்பாட்ட பெரிய கேமரா இருக்குது. நான் தப்பு சொல்லணும், நான் வந்து பொய் சொல்லிட்டுன்னா அது பார்க்கணும் இல்லை. அவள் சொல்கிறேன் எனக்கு. அல்லேலூயா. நம்மளை பெரிய கேமரா மேலே வச்சு என்ன பண்ணுறாரு, பார்த்துனே இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வந்து அவரை ஏமாற்றவே முடியாது. நீ ஏமாத்தினேன்னா ஊந்தால நீ மண்ணை வாரி போடுறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. அவர் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறார்.
பாருங்கள், அந்த பேதுருவர் உற்று ஒரே தரம் பார்த்தாரு, அவ்வளோதான். அவன் மனம் கசந்து அழுதான், கண்ணீர் விட்டான், கதறினான், அப்பானும். ஆனால் அப்படியாப்பட்டவனை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? உயர்த்தி விட்டார். அல்லேலூயா. எப்படி உயர்த்தினா தெரியுமா? எப்படி உயர்த்தினார் பேதுருவை? அவன் ஒரு பிரசங்கம் பண்ணுறான், ஒன்றும் படிக்க தெரியாதவன். ஒரே ஒரு பிரசங்கம் பண்ணுறான், 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இன்னொரு பிரசங்கம் பண்ணுறான், 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அவன் நடந்து போகிறான், வழியேற என்ன பண்ணுறாங்க? பேஷண்ட்டெல்லாம் படுக்க வச்சுக்கிறாங்க. அந்த நீள்பட்டவர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க? சுகமானார்கள். அல்லேலூயா. அவனை உத்து பார்த்தான் ஒரு சப்பானி, அவனை என்ன பண்ணிட்டாரு? சுகமாக்கினார். அல்லேலூயா. பேதுரு யோவானும் ஜெப வேலையில் போகும்போது ஒரு சப்பானி என்ன பண்ணுறான்? உத்து பார்த்துக்கிறான், எதனா கிடைக்குமான்னு. ஓய், நசுனா இயேசுவின் நாமத்தில் என்ன பண்ணு, எழுந்து நடு சொன்ன உடனே சப்பானி எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டான். பாருங்கள், பேதுருவை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். எதனால் தெரியுமா? இன்றைக்கி நிறைய பேர் அப்படியே பூசாத்தமாக அப்படியே வெள்ளை அடிக்க கலர் மாதிரி நம்ம வாழ்ந்துக்கிட்டு ஆண்டவர் ஒன்று உத்து நோக்கி பார்க்கவே மாட்டார். நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, நம்ம மனம் கசந்து பேதுருவை போல் என்ன பண்ணோம்? மனம் கசந்து அழணும். மனம் கசந்து அழுத்து ரொம்ப ஆண்டவர் ஒரு நாளும் விடவே மாட்டார். ஸோ பீட்டர் வெண்ட் அவுட் அண்ட் வெப்ட் பிட்டர்லி என்று பேசும். அவன் மனம் கசந்து வெளியே போய் மனம் கசந்து எழுதும். தேவ சமூகத்தில் மனம் கசந்து என்ன பண்ணோம்? அழணும். மனுஷனுக்கு முன்னால் அழாதே, தேவனுக்கு முன்ன. ஆண்டவரே, நான் இந்த பாவத்தை செய்துட்டப்பா, உன் வசனத்துக்கு நான் என்ன பண்ணல, நடுங்கலை, உன் வசனத்துக்கு நான் கீழ்ப்படியில், என்னை மன்னி ஆண்டவரே, என்னை விடுவி ஆண்டவரேன்னு பேதுருவை போல நீ தேவ சமூகத்தில் மனம் கசந்து அழுது ஜெபித்தால் உன்னை பேதுருவை போல உயர்த்தி விடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தரம் நோக்கி பார்த்தாலே போதும். எல்லா சீஷரை விட பேதுரு கடல் மேலே நடந்தானா இல்லையா? பத்தியா, யாருக்குமே அந்த ஸ்லாக்கிங் கிடைக்கல. ஆனால் இயேசுநாதர் தான் கடல் மேலே நடந்தான். ஆனால் இயேசுநாதரை பார்த்துக்கினே பேதுரு என்ன பண்ணான்? கடல் மேலே என்ன பண்ணான்? நடந்தான். நடந்துக்கிற கொஞ்சம் தூரம் என்ன பண்ணான்? போய் பின்னால் இருக்கிற கொஞ்சம் பார்த்துட்டான். இயேசுவை பார்க்கறத விட்டுட்டு எங்கே பார்த்தான்? பின்னால் பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சு? இந்த அலை அடிக்கிறதெல்லாம் உள்ளே போட்டான். இயேசுவையே பார்க்கணும் நம்ம. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அவனை கை உள்ள என்ன பண்ணிட்டாரு? ஐயரே, நான் மடிந்து போகிறேன், தூக்கிட்டார். தூக்கி அவனை பழக வச்சிட்டார். அல்லேலூயா. அதனால் பேதுருவை அவர் என்ன பண்ணார்? நோக்கி பார்த்தார். மூன்றாவதாக ஒருத்தரை சொல்லிட்டு நான் முடிச்சிட போகிறேன். லூக்கா சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்களா? அங்கே சொல்லப்படுறது, மரியாள் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். மரியாளை கர்த்தர் நோக்கி பார்த்தார். அடிமையின் தாழ்மை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடிமையின் தாழ்மை அப்படின்னா ரொம்ப ஒன்றுக்கும் யாராலும் அவளை நினச்சி கூட பார்த்துக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு நிலைமை அடிமையின் தாழ்மை. யாரை மதிக்கவே மாட்டாங்க. அவ்வளோ அப்பேற்பட்ட ஒரு மரியாதை அவரோட வாழ்க்கையில் நடந்த அதிசயத்து. நான் லோவில் கிடந்தேன். எங்கே கிடந்தேன்? லோவில் கிடந்தேன், தாழ்மையில் கிடந்தேன். என்னை கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. இப்போ இந்த உலகம் முழுவதும் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கப்பா? என்னை பாக்கியவதி என்று சொல்லுவார்கள். அங்கே வசனம் இருக்குதா இல்லையா? ஆமென். அல்லேலூயா. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லாரும் சந்ததிகளும் என்ன பண்ணுவாங்க? பாக்கியவதி என்பார். இன்றைக்கி மரியாதை பாக்கியவதி, அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நம்ம சொல்கிறோமா இல்லையா? ஏன்னா மரியாள், ஏன்னா அவள் வயிற்றில் தான் யார் பிறந்தது? அகில உலக ரட்சகரே பிறந்தார். அப்போ அவள் பாக்கியவதியாக மாறிவிட்டாள். கர்த்தருடைய
பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ யாருன்னா அவளே சொல்கிறா, நான் அடிமையின் தாழ்மையில் கடந்தேன். அடிமைகள் யாராலும் மதிக்கப்படாதவங்க, வெறுக்கப்பட்டவங்க, என்ன கேட்குறதுக்கு ஆள் இல்லை, நாதி இல்லை. எத்தனையோ பேருடைய சாட்சி நம்ம பார்க்குறோம். நான் இங்கேயே கிடந்தேன். வேதத்தில் சொல்லப்படுது, சிறுமையும் எளிமையுமானவர்களை எங்கே உயர்த்துறாராம்? குப்பையிலிருந்து என்ன பண்ணுறாரு? உயர்த்திடுறார். உயர்த்தி எங்கே உட்கார வைக்கிறாராம்? பிரபுக்களோடும் ராஜாக்களோடும். அல்லேலூயா. ஒருவேளை கர்த்தருடைய வசனத்துக்கு நீ கீழ்ப்படிந்து அவருக்கு நடுங்கி நீ இருக்கும்போது உன்னை இந்த பூமியில் இருக்கிற ஒருத்தன் கூட சட்டை பண்ணாமல் இருக்கலாம். உன்னை இன்னான்னு கேட்கறது நாதி இல்லாத இருக்கலாம். ஆனால் பயப்படாது. அவர் மேலே இருக்கிறார் பற்றியா? அவர் உன்னை நோக்கி பார்ப்பார். அவர் நோக்கி பார்த்துட்டாருன்னா போதும். சிறுமையும் எளிமையுமானவர்களை கற்று என்ன பண்ணாரா? சிறுமை எளிமையுமானவர்களை பண்ணாரா? குப்பையிலிருந்து என்ன பண்ணாரு? உயர்த்தி ஸ்ட்ரெயிட்டாக எங்கே உட்கார வைக்கிறாரு? பிரபுக்களோட ராஜாக்களோட ஸ்ட்ரெயிட்டாக ஒரே இடம்தான். கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை, ஸ்ட்ரெயிட். குப்பையில் கடந்தவனை எடுத்து போய் என்ன பண்ணுறாரு? பிரபுக்களோடும் ராஜாக்களோட உட்கார வைப்பார். ஆமென். அப்படின்னா உயர்ந்த இடத்துல தான் உன்னை உட்கார வைப்பார். கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்துவார் அல்ல, உன்னை ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போயிடுவார். ஆமென். எங்கேயோ கிடந்தான் யோசேப்பு. எங்கே கிடந்தான்? சிறைச்சாலையில், குடோனில் கிடந்தான். அவனை இப்போ உயர்த்த ஆரம்பிச்சிட்டார் ஆண்டவர். எங்கே எடுத்து வச்சார்? ஹை பிளேஸ் வச்சாரா இல்லையா? இந்த எகிப்து தேசத்துக்கே என்ன பண்ணுறாரு? அதிபதி. எல்லாரும் அவனை என்ன பண்ணாங்க? பணிந்தார்கள். முருதகாய் எங்கே உட்காந்துருந்தான்? வாசலில் சும்மா காவலாளி மாரி உட்காந்துருந்தான், அரண்மனை வாசலில். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருந்தது. என்ன வைராக்கியம்? என் தேவனை தவிர வேறு ஒருத்தனையும் நான் என்ன பண்ண மாட்டேன், வணங்க மாட்டேன். அந்த வைராக்கியம், அந்த சின்ன கொஞ்சம் வைராக்கியம் தான் அவனை தூக்கிட்டார் ஆண்டவர். எங்கே உட்கார வச்சிட்டாருப்பா? ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ராஜா போட்டுக்கிற அத்தனையும் ராஜ முடி இவ்வளோ ஸ்தானத்தில் வச்சு அவனை உயர்த்தி வச்சிட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் எல்லாரும் தாழ்மையில் கடந்தாலும் பயப்படாதீங்க. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஒரு வசனம் சொல்லுது, லூக்கா 6:20 வாசித்தீங்கன்னா, அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்தாராம். அப்போ அவங்கள நோக்கி பார்த்து சொல்கிறாரு, தரித்திரராகி நீங்கள் தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது பசியாக இருக்கிற நீங்கள் திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். இனி என்ன பண்ணுவீங்க? நகைப்பீர்கள். என்ன யாரும் கண்டுக்கவே மாட்டுறாங்க. ஒருவேளை பிள்ளைகள், எங்கள் அப்பா என்ன கண்டுக்க மாட்டுறாங்க, எங்கள் அம்மா என்ன கண்டுக்க மாட்டுறாங்க. உன்னை ஆண்டவர் கண்டுக்கிறார். ஆண்டவரை பிடிச்சிக்க, ஆண்டவருடைய காலை பிடிச்சிக்க. ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீங்கள் தான் ஆண்டவரே. உங்கள் அப்பா அம்மா கூட உன்னை கை விட்டுருவாங்க. அவங்களாம் கொஞ்ச கால வாழ்க்கை தான். அல்லேலூயா. பாட்டு பாடுறாங்களா? கொஞ்ச கால வாழ்க்கை, கொஞ்ச கால வாழ்க்கை. அப்படி அது மாதிரி கொஞ்ச கால வாழ்க்கை தான் அப்பா அம்மாலாம். அப்புறம் அவங்க யாரை கட்டின்னு கிளம்பிடுவாங்க. உனக்கு கடைசி வரைக்கும் ஒரே ஒருத்தர் தான் அவன் கூட இருப்பார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி உன்னை நோக்கி பார்த்துட்டு சொல்கிறாரு, எப்போ தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர் நீயும் நானும் தான். நீங்கள் பசியாக இருப்பீங்க, எப்படி இருப்பீங்க? திருப்தி அடைவீங்க. அப்புறம் அழுவீங்க. ஆனால் உங்களுக்கு என்ன வரும்? நகைப்பு உண்டாகும். இன்றைக்கி ஒருவேளை அழுதுக்குனே இருப்பேன், அந்த அழுகையை கர்த்தர் மாற்றி போட்டுருவார். எப்பவுமே நல்லா சிரிக்க வச்சிருவார் ஆண்டவர். அல்லேலூயா. சிரிக்க வச்சிருவார்னா, ஐயோ நிறைய சிரிச்சாக்க என்ன ஆகும்?
பைத்தியன்னு கல்லடிப்பேன். அப்படி இல்லை. ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்துக்கு என்ன இருக்காது, வேதனையே வராது. உன்னை பார்த்து வணிகர் அப்படி 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 நிமிந்து பார்க்குற அளவுக்கு வச்சுருவார் உன்னை. நீங்கள் பாக்கியவான்களாய் மாறுவீர்கள். பிளஸ்ஸட் பீப்புள், அவங்க தான் பிளஸ்ஸட். நீங்கள் பாக்கியவான்களாய் மாறுவீர்கள். அதனால் இன்றைக்கு கர்த்தர் உன்னை நோக்கி பார்க்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா அவருடைய வசனத்துக்கு என்ன பண்ணோம், நடுங்கி வாழணும். என்னை பாஸ்ட் பார்க்கல, இவங்க பார்க்கல, இந்த சர்ச்சில் இருக்கிறவங்க பார்க்கல, எங்கள் அப்பா அம்மா பார்க்கல, நான் எப்படி ஒன்றா போவேன் அப்படி நினைக்காது. உன்னை ஆண்டவர் எப்பவுமே என்ன பண்ணுறாரு, பார்த்துக்கினே இருக்கார். அவர் நல்லவரையும் பார்க்குறாரு, தீயோரையும் பார்க்குறாரு. எல்லோரும் எழுந்திருக்கலாமா?